ஹலோ எவ்ரிவான், முட்டை மாஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 3 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டை நச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து பொடியாக நறுக்குன கருவேப்பிலை ஒரு கையளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நல்லா பரட்டிக்கலாம். இப்போ அவிச்சு வச்ச 3 முட்டையையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்ச முட்டையும் இதோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர பெரட்டினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஹோட்டல் ஸ்டைல் முட்டை மாஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.